இன்னும் ஸ்டோரி போஸ்ட் எதுவுமே போடல. அதுக்குள்ளேயே வந்து பாப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம பழனியூர் மக்களே வந்து கேட்டிருந்தீங்க என்னாச்சு. மேபி வந்து ஹாஸ்பிட்டல்ல செக்அப் வந்திருந்தப்ப பார்த்துருக்கலாம், இல்லைன்னா 2 நாளாவே செக்அப் கொண்டு வந்துட்டு தான் இருக்கும், அதை நீங்க பார்த்துருந்துருக்கலாம். அதனால கேட்டுட்டே இருந்தீங்க. நானும் சரி 1-2 பேர் தான் கேட்குறீங்கன்னு சொல்லி போய் ஆன்சர் பண்ணா ஃபுல்லா அப்படியே நியூஸ் ஸ்ப்ரெட் இப்போ அவ்வளோ ரெக்வஸ்ட் இருக்கு. என்னால வந்து எல்லா பேத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பாப்பாவை பார்க்குற சுச்சுவேஷன்ல என்னால் மொபைல் யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து நான் இது வீடியோவாவே சொல்றேன். என்ன அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 டேஸாவே ரொம்ப முடியல. கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இல்லாமல் சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் கொண்டு வந்தோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. கொண்டு வந்தோம்னா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனாலே சரியாயிடும். பாப்பாவுக்கு வந்து 100.6 அந்த மாதிரி ஃபீவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, சளி டெஸ்ட் எடுத்தாங்க. அட்மிட் பண்ணிடலாம், இது ஒரு வைரஸ் ஃபீவர் மாதிரி இருக்குது, என்னென்னு ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும், அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி நம்மளும் இப்போ வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எச்சாயிடுச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் பார்த்தாலே க்யூர் ஆயிடும். அதனால தான் வந்து நாங்களும் வந்து பாப்பாவை அட்மிட் பண்ணிட்டோம். நிறைய பேர் நேற்று ரூம் தேடி வந்து பாப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு போனீங்க. அதுதான் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்து வந்துருக்கு. ஆனால் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து 3 டேஸில் சரியாயிடும் அப்படின்னு இருக்காங்க. நாங்களும் அவளை படுக்க விடாமல் பால் விளையாட அந்த மாதிரி நானும் கனியும் என்னென்ன கோமாளித்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சுற்றி ஹாஸ்பிட்டலே எங்களெல்லாம் பார்த்துக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம். கீழே சர்க்கிள் இந்த சீசாலாம் இருக்குமா, அங்கே கூப்பிட்டு போய் விளையாட வச்சுட்டு இருக்கோம். ஆனால் என்ன குளிக்க தான் வைக்க முடியாது. குளிக்கணும்னு கேட்குறா. என்னமோ அதிசயமாக மேகி வேணும், தோசை வேணும்னு எல்லாம் கேட்குறா. அப்புறம் எதுவுமே தரக்கூடாது. அதனால ரசம் சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்டுட்டு பாப்பாவை வந்து கொஞ்சம் பிரிஸ்காக்கிறதுக்காக விளையாண்டுட்டு இன்னைக்கு காலையில் கூட எந்திரிச்சதுமே நானும் பாப்பாவை பால் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று மெயினாக சொல்லணும்னு நினச்சேன்னா, நேற்று வந்து பாப்பாவை ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு அந்த வென்ஃபிளான் போடுறதுக்காக ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து குட்டி குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் கூட நிற்க விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு நம்ம கற்றுனோம்னா அப்புறம் பிள்ளையும் கற்று விடுறதுனால நிற்க விட மாட்டாங்க. அப்புறம் அவ ஒரு பக்கம் அழுக, நான் ஒரு பக்கம் அழுது, எங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுது, அப்படியே அழுகிறது நேரத்தை கடிச்சு இங்கிட்ட நகம் ஒரு மாதிரி செவந்தே போச்சு எனக்கு. இது நான் நேற்று வலின்னு சொல்லி நான் ஏதோ பெருசாக பில்டப் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ வலிக்குது எனக்கு எரியுதுன்னு சொல்லி உண்மையாகவே எரிச்சல் வலி இப்போ கூட தொட முடியல. ஆனால் நம்ம மகிழினி அந்த வென்ஃபிளான் போடும்போது அழுகவே இல்லையா. அவங்க பேசாமல் உள்ள போனாங்கன்னா வரவங்களெல்லாம் வந்து சொல்கிறா, இந்த அக்கா தான் எனக்கு பிடிச்சி, இந்த அக்கா தான் எனக்கு பிடிச்சின்னு எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்புறம் வந்து சொன்னாங்க, உங்கள் பொண்ணு வந்து வென்ஃபிளான் போடும்போது அழுகவே இல்லை, எல்லாம் போட்டு முடிச்சு பிளாஸ்டர் ஒட்டும்போது தான் எங்களெல்லாம் தேடி அழுதுருக்கு, எங்கிறது யாரையும் வேணா எல்லாம் புதுசாக நிற்கிறாங்கன்னு சொல்லி அழுதுருக்கா போல. இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு வந்து 24 வயசுக்கு அழுத நான், எனக்கே வந்து இது ஒரு பெரிய வழியாக இருக்குது. இன்னொன்று எங்கள் அக்கா பாப்பா போட்டுருக்கிறத பார்த்து அவர் 2 தடவை மயங்கி விழுகிறா. நாங்கள் அப்படி இருக்கும்போது ஆனால் அவள் வலி தாங்குறான்றப்போ அது நினைக்கும் போது ரொம்பவே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ அம்மா வந்து அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு வர சொன்னாங்க. அது பிடிக்கணுமான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அவளை. ஸோ வந்து இதுதான் அப்டேட். பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் தான். நான் வந்து என்னன்னாலும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. பாப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் யாருக்கும் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் போட முடியாது. பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறீங்கல்ல, நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் க்யூர் ஆகி பாப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போனது எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். மகிமா வந்து இப்போ கோவத்துல இருக்கா, கீழே விளையாட கூட்டு போடணும். எங்கம்மா விளையாட போகணும்? சரி எங்க விளையாடணும்? அப்படின்னா வந்து சர்க்கிள்னு அர்த்தம். சர்க்கிளுக்கு விளையாட கூட்டு போகணும். பாப்பாவுக்கு வந்து என்ன ஃபீவர்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. பாப்பாவுக்கு வந்து ஃப்ளூ வைரஸ் காய்ச்சலா அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஃப்ளூ அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னொன்று சீசனா, எல்லா குழந்தைங்களுக்குமே இது வந்து அடுத்தடுத்து அட்டாக் ஆகிருக்கா. நான் தொடவே இல்லை சாமி, தெரியாமல் போட்டுருச்சுடா. இதெல்லாம் தொடக்கூடாது. சார்ஜர் இந்த மாதிரி விட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் ஏதாவது காய்ச்சல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுங்க. 1 வீக் பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். ஸோ யாருமே பயப்படாதீங்க.
ஜம்பிங்கா? ஜம்பிங் போறோம். எங்க? அந்த கழட்டுறதுக்கா? கீழே சர்க்கிள் விளையாட போலாமா? இது நீ எங்கேயும் இடிக்காம வச்சுக்கணும் சரியா? அதான் இடிக்காம வச்சுக்கிறியா? அதாம்மா இங்க போறோம்ல, இப்படி இடிக்காம வச்சுக்கவே எங்க எங்கேயாச்சும். ஓகே போலாம் போலாம், வரேன், அம்மா வரேன். சாமி என்ன பண்ற, விளையாடுறியா? வேண்டாம் வேண்டாம். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லைடா. ஏண்டா பலூனா? பலூன் எடுத்துறவா? இப்போதான் தூங்குறா. காலையிலேருந்து நேற்று நைட்டெல்லாம் தூங்கலை. காலையில் கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்தா, அதுக்கப்புறம் அப்படியே கிறக்கமாகவே தூங்குறான்னு தான் பார்த்தா, ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குது. டாக்டர் சொல்ல போய் தான் தெரியும். அதுக்கப்புறம் போய் கேட்ட, ஒரு மாதிரி கிறங்கிட்டே இருக்காங்க டாக்டர், கிறக்கமாக தூக்கமாக கேட்க இல்லை கிறக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்மிட் பண்ணாங்க. இப்போ தான் தூங்குறா ஒரு வழியாக. ஃபீவர் வந்து ஏறுது இறங்குது, மறுபடியும் ஏறுது இறங்குது. இப்போ வந்து 98 இருக்குது. 98 இருந்துச்சு, திருப்பி 99 வந்துச்சு, இப்போ 98 இருக்குது. குறைஞ்சிடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கும். பார்க்கலாம். இப்போன்னு பார்த்து தான் வந்து என்ன கேட்டால், தோசை மேகி அத்தனை இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கேட்குறான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு விளையாட விட்டோம்னாலும் சரி ஆயிட வேண்டிய. ஏய் திரும்பி விளையாடுறதுக்கு விளையாடு ஜாமா வாங்கிட்டு போகிறோம். விளையாடு ஜாமா இப்படி இப்படி போய் வீடு கட்ட போகிறோம். அங்கே போய் உட்காரு. இரு. பாப்பா இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல, ட்ரிப்ஸ் போட்டதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்கா. அதான் அப்படியே விளையாட வச்சு மைண்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எக்கச்சக்கமான விளையாட்டு சாமான் இருக்கு. ஆனால் இங்கே வந்து இதை கேட்குற வேறு என்ன பண்ண முடியும்? சரி கேட்கலாமா? ட்ரெஸ் எடுத்து விடு. என்னோட அதான்